ரேங்கர்ஸ் எல்லோரும் வந்துட்டிங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸ் பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் இன்ட்ரொடக்ஷன் நிறைய போட்டிருக்கோம். அந்த டாப்பிக்கை ஃபுல்லாமே கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கூடிய ஃபஸ்ட்டு 6 டாபிக் வரையே போட்டிருக்கோம். நம்ம என்னெல்லாம்னா கான்செப்ட் ஆஃப் கோஆப்ரேஷன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன், பயோனியர்ஸ், கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட்டு, அப்புறம் எல்லா அப்ராட்ஸில் உள்ள கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போது நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு ஏற்கனவே படித்த டாபிக், அதுக்கப்புறம் வைடாக இருக்கிற டாப்பிக்கை எல்லாமே பார்த்துடலாம். நம்ம இருக்கிற கொஞ்ச நாளுக்குள்ள சிலபஸ் முடிக்க முடியல அப்படின்னா சாட்டர்டே சண்டே எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வச்சுக்கிறலாம். மார்னிங் டெஸ்ட்டும் ஈவினிங் கிளாஸும் வச்சுக்கிறலாம். ஓகே, இப்போது கூட்டுறவு சட்ட வரலாறு. கூட்டுறவு சட்ட வரலாறு அப்படின்னு எடுத்துட்டோன்னா, கூட்டுறவு சட்டம்னு எடுத்துட்டாலே இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நிறைய வரும். வெயிட்டேஜ் இதுக்கு அதிகம். இந்த இதில் நமக்கு நிறையா கொஷின்ஸ் வரும். மொத்தம் 170 கொஷின். உங்களுக்கு ஏற்கனவே கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் பற்றி தெரியும். 200 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். 170 மார்க்குக்கு ரிட்டன் எக்ஸாம் எழுதுவீங்க. 30 மார்க்குக்கு இன்டர்வியூ நடக்கும். இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 170 மார்க் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் 140 மார்க் எடுத்துட்டீங்கன்னு வைங்க. இன்டர்வியூவில் ஒரு 5 மார்க்கு தான் போடுறாங்க. இன்டர்வியூவில் தான் எல்லாமே நடக்கும். ஸோ அதில் மார்க் குறையிற வாய்ப்பு இருக்கும். அப்போ இன்டர்வியூவில் 5 மார்க் போடுறாங்கன்னா 145 மார்க் நீங்கள் நிற்பீங்க. இதே உங்களுக்கு அடுத்து இன்டர்வியூவில் நிறையா மார்க் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு 30 மார்க் போட்டாலும் ரிட்டன் எக்ஸாமில் 100 மார்க் எடுத்தால் 100 + 30 130 தான். ஆனால் நீங்கள் 145 இருப்பீங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படித்து எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வியூ பற்றின 30 மார்க்குரிய பயம் இருக்கவே தேவையில்லை. அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம். சரி, இப்போ ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்னெல்லாம் கேட்டாங்கன்னு நான் இடையில சொல்லிகிட்டே வருவேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதை நான் பிடிஎஃபாகவும் நான் சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கூட்டுறவு சட்ட வரலாறோட பரிணாமம். கூட்டுறவு சட்ட வரலாறு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த நமக்கு சர் எட்வர்ட் லா அப்படின்ற குழு தான் நமக்கு ஃபஸ்ட்டு குழுவை பரிந்துரை செஞ்சாங்க. இந்த குழுவில் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல, ஃப்ரெடரிக் நிக்கல்சன், இவர் தான் என்ன பண்ணார், அறிக்கை சமர்ப்பித்து இந்த அறிக்கை மூலமாக தான் குழுவை ஒரு கூட்டுறவு சட்டக்குழு உருவாக்குனார். ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் அப்படின்றவர் ஜெர்மனிக்கு போய் அங்கே கூட்டுறவு எப்படிலாம் நடைபெறுதுன்னு பார்த்துட்டு அங்கேருந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. 2 வார்த்தையில், ஃபைன் ரைஃபிஷன் சொல்லிட்டு. ஃபைன் ரைஃபிஷன்னா ரைஃபிஷனில் சட்டங்கள் எப்படி இருக்குது, கூட்டுறவு எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் சட்டங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சட்டம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு தனியாக சட்டம் கிடையாது. அப்போது 1882ஆம் ஆண்டு இந்திய நிறுவன சட்டம், இந்தியன் கம்பெனி ஆக்ட் படி தான் கோஆப்ரேட்டிவ் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் 1860ஆம் ஆண்டு சங்கங்களின் பதிவு சட்டப்படி, சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி சங்கங்கள் பதிவு செய்யப்பட்டு வந்தன. இப்போ வரலாறு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, சர் எட்வர்ட் குழுவை 1994 ஃபார்ம் பண்ணாங்க. அதை ஃபார்ம் பண்ணவர் யார், ஃப்ரெட்ரிக் நிக்கல்சனோட அறிக்கை மூலமாக தான் இந்த குழு சங்கத்தை பதிவு செஞ்சது. இவர் என்ன செஞ்சார், ஜெர்மனி நாடுகளுக்கு போய் அங்கே ரைஃபிஷனில் என்ன மாதிரி சட்டங்கள் இருக்கோ அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி 1882 நிறுவன சட்டம் படி, அதாவது கம்பெனி ஆக்ட்ஸ் படி நடைபெற்றது. அடுத்து 1860ஆம் ஆண்டு சங்கங்களின் பதிவு சட்டப்படி தான் சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துச்சு. இப்போது இதில் ஒரு ப்ரீவியஸ் இயரில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, முந்தைய காலகட்டத்தில் இந்திய கூட்டுறவு சட்டங்கள் பதிவு செய்த சட்டம் எது அப்படின்னு சொல்லி கீழே போட்டுட்டு கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், 1994 தான் நம்ம கொடுப்போம். ஆனால் என்ன பண்ணாங்க, பிற்காலத்தில் முந்தைய காலத்தில் அந்த மாதிரி வார்த்தை வந்துச்சு அப்படின்னா சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860 தான் அதுக்குரிய ஆன்சராக இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இவங்க எதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பிற வணிக நிறுவனங்களைப் போல அல்லாது கூட்டுறவுக்குன்னு ஒரு உயர்ந்த நிலைப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த குழுவை கொண்டு வந்தாங்க. முதலாளித்துவம் சிந்தனை இல்லாமல் இந்த முதலாளித்துவத்தை அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணாங்க, கூட்டுறவே கொண்டு வந்தாங்க. யார், நம்மளோட முன்னோடிகள்னு சொல்லுவோம் இல்லையா, நெசவாளர்கள் சேர்ந்து இந்த கூட்டுறவை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த முதலாளித்துவம் உள்ளே வராமல் கூட்டுறவுக்குன்னு தனியாக ஒரு சட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 25/3/1902 இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. 1904 இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் என்ன, இதோட அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃப்ரண்ட் கைட் ஃபிலாசபர் அந்த மாதிரி அந்த சட்டம் இருக்கணும். சட்டத்தில் பதிவாளர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கூட்டுறவர்களின் நண்பனாகவும்
ஞானியாகவும் அவங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கணும் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ரொம்ப எளிமையாகவும் நெகிழ்வுத்தன்மையாகவும் கூட்டுறவு வளர்றதுக்குரிய கருத்துக்கள் அதில் அடங்கியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கிலாந்தில் உள்ள ப்ராவிடன்ட் இண்டஸ்ட்ரீஸ் சொசைட்டி ஆக்ட் அடிப்படையில் இந்த சட்டம் வடிவமைக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலாந்தில் உள்ள ப்ராவிடன்ட் இண்டஸ்ட்ரீஸ் சொசைட்டி ஆக்ட் படி இது உருவாக்கப்பட்டது. அன்றைய சென்னை மாகாணம், இப்போ வந்து சென்னை சிட்டின்னு இருக்கும், அப்போ வந்து சென்னை மாகாணமாக இருந்தப்போ செங்கல்பட்டு மாவட்டம் தேரூரில் 30/8/1904 முதல் கூட்டுறவு சங்கம் பதிவானது. ஞாபகம் வச்சுக்கோங்க, தேரூரில் முதல் கூட்டுறவு சங்கம் பதிவானது, கூட்டுறவு கடன் சங்கம். அப்புறம் பெரிய காஞ்சிபுரத்தில் முதல் கூட்டுறவு நகர வங்கி பதிவு செஞ்சாங்க. சென்னை திருவல்லிக்கேணியில் நகர கூட்டுறவு சங்கமும் அதே ஆண்டில் பதிவாச்சு. அடுத்து கூட்டுறவு சட்டம் 1904 பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த சட்டத்தில் என்னெல்லாம் அடங்கியிருக்கும் அப்படின்னா, இந்தியா முழுவதும் இந்த சட்டம் பொருந்தும். இந்த சட்டம் வந்து பிரதம கூட்டுறவு சட்டங்களுக்கும் பதிவு செய்கிறதுக்குரிய அங்கங்கள் இதில் இருக்கும். இதோட செயல் எல்லை அடிப்படையில் எப்படி இருக்குன்னா, கிராமம் நகரம் என சங்கங்கள் வகைப்படுத்தப்பட்டுச்சு. கிராமத்தில் உள்ள சங்கம் என்ன, நகரத்தில் என்ன சங்கம் இருக்குது, நிலவள வங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செயல் எல்லைக்கு அடிப்படையில் சங்கங்கள் பிரிக்கப்பட்டுச்சு. இதில் நகர கடன் சங்கங்களின் வரையறை, அந்த நகர கடன் சங்கத்தோட இடம் எவ்வளோ பெருசோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. கிராமங்கள்னால் அந்த கிராம சங்கங்கள் அது கிராமத்தில் மட்டும் அதோட பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருக்கும். நகரம்னு எடுத்துக்கிட்டால் அதோட வரையறை வந்து அந்த நகர சங்கத்தை பொறுத்து அமையும். அப்புறம் 18 வயசுக்கு மேற்பட்ட 10 பேர் சேர்ந்து ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கலாம். 25% லாபம் சேம நிதிக்கு ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. வர்ற லாபத்தில் 25% வங்கியோட வளர்ச்சிக்கு சேம நிதியாக ஒதுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து இந்த சட்டத்தில் தனிநபர் பிணை மூலம் கடன் வழங்கலாம். ஒரு நபருக்கு சொத்தை அடமானம் வாங்காமல் ஒருத்தர் ஜாமீன் கொடுத்தாரு அப்படின்னா, ஒரு உறுப்பினருக்கு இன்னொரு உறுப்பினர், தனிநபர்னால் நபர் கிடையாது, உறுப்பினர், அந்த சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிற ஒருத்தருக்கு இன்னொரு உறுப்பினர் ஜாமீன் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், கடன் வழங்கலாம்னு இந்த சட்டத்தில் இருக்குது. ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக தணிக்கை செய்யப்படணும், ஆடிட்டிங் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் இருக்குது. அப்புறம் மாகாண அரசுகளின் வருமான வரி, முத்திரை கட்டணம் விலக்கு இதெல்லாம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, கூட்டுறவுக்கு அளிக்க வேண்டும் சொல்லி சட்டத்தில் ஒரு அம்சம் இருக்குது. அரசுக்கு செலுத்த வேண்டிய பணம் நிலவரி போல் வசூலிக்கப்படுகின்றது. ஒரு கிராமத்தில் ஒரு சங்கம், ஒரு கிராமத்தில் ஒரு சங்கம் இருக்கணும், ஒரு குடும்பத்தில் அந்த சங்கத்திலேருந்து ஒரு உறுப்பினராவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இச்சட்டத்தில் இருந்தது. சட்டத்தில் மொத்தம் 29 பிரிவுகள் இருந்துச்சு, ஆனால் விதிகள் இல்லை. அடுத்து கூட்டுறவு சட்டங்களின் 1912ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். இதில் என்ன சொன்னாங்கன்னா, 49 பிரிவுகள் இதில் இருக்குது. கடன் சார்பற்ற சங்கங்களும் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. கடன் சங்கங்கள் மட்டும் இல்லாமல் நெசவாளர் கூட்டுறவு சங்கம், பண்டகசாலை, பால் விற்பனை கூட்டுறவு சங்கம், இந்த மாதிரி கடன் இல்லாத சங்கங்களையும் பதிவு செய்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1904ஆம் ஆண்டு வந்தது கடன் கூட்டுறவு சங்கம். இது வந்து கடன் மட்டும் வராது, அதாவது கடன் இல்லாமல் பால் உற்பத்தி, நெசவாளர், இந்த மாதிரி விற்பனை கூட்டுறவு சங்கம், இந்த மாதிரி உள்ளவங்களுக்காக இந்த கோஆப்ரேட்டிவ் வந்துச்சு. சரி, அப்புறம் இதோட பொறுப்பு வரையறை உறுப்பினரின் விருப்பத்திற்கேற்ப அமையும். இந்த இதில் யாரெல்லாம் குழுவில் இருக்காங்களோ, உறுப்பினராக இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்தவாறு லிமிட்டட் லயபிலிட்டிஸாக இல்லை லயபிலிட்டிஸான்னு சொல்லிட்டு அவங்களா முடிவு பண்ணிக்கிட்டாங்க. இடையில உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். சும்மா ஸ்டாப் பண்ணிவிட்டு கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஒரு சங்கம் மற்றொரு சங்கத்தில் உறுப்பினராகலாம். அது 1904ஆம் ஆண்டு சட்டத்தில் ஒரு தனிநபர் மட்டும்தான் உறுப்பினராக முடியும். ஆனால் இங்கே ஒரு சங்கம் இன்னொரு சங்கத்தில் உறுப்பினராகலாம். இப்போ உதாரணத்துக்கு விற்பனை கூட்டுறவு சங்கம் இருக்குல்ல, விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் கிராம கூட்டுறவு சங்கம் உறுப்பினராக இருக்கலாம். அந்த மாதிரி இந்த இதுக்குரிய சட்டம் இருந்துச்சு. அடுத்து அறப்பணிக்கு 10% லாபம் ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூட்டுறவு என்ற சொல்லை பிற வணிக நிறுவனங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது. கூட்டுறவின் பங்கு முதலீடுகளை கையகப்படுத்த இயலாது. கூட்டுறவு பங்கு முதலீடு கூட்டுறவு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அடுத்து கூட்டுறவுகளுக்கு வர வேண்டிய தொகை வசூலுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. கூட்டுறவுக்கு வராக்கடன் இதெல்லாம் இருக்காமல் கூட்டுறவுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எல்லாமே இதில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்தாங்க. விதிகளை வகுக்க அரசுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது.
அடுத்து 1919ஆம் ஆண்டு மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் சட்டம். இதில் வந்து 74 பிரிவுகள் இருந்துச்சு. முதல் உலகப் போருக்கு பின் 1919 1914 19 வரை முதல் உலகப் போர் நடந்துச்சு. அப்போ மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் 1919 வந்துச்சு. இதில் கூட்டுறவு சட்டம் வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இல்லாமல் அந்தந்த மாநில அரசுகளே அதுக்குரிய சட்டத்தை உருவாக்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதன்படி 74 பிரிவுகள் கொண்ட பம்பாய் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1925 இயற்றப்பட்டது. இதில் 72 பிரிவுகளும் 36 விதிகளும் கொண்ட மெட்ராஸ் கூட்டுறவு சட்டம் 1932 இயற்றப்பட்டது. இதுபோன்று பாரதம் முழுவதும் 20 கூட்டுறவு சட்டங்கள் இயற்றப்பட்டன. 72 பிரிவுகளும் 36 விதிகளும் கொண்ட மெட்ராஸ் கூட்டுறவு சட்டம் 1932 இயற்றப்பட்டுச்சு. இது பாரதம் முழுவதும் சுமார் 20 சட்டங்கள் இதுக்காக இயற்றப்பட்டுச்சு. அடுத்து 1932ஆம் ஆண்டு மெட்ராஸ் கூட்டுறவு சட்டத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த கூட்டுறவு தத்துவத்தின் அடிப்படையில் பல்தொழில் அமைய வேண்டும், மல்டி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இது வந்து இதில் இந்த சட்டத்தை அடிப்படையில் தான் வந்துச்சு. இதில் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு மாறாக கூட்டுறவு தாவாக்கள் தீர்வு காண்றது, தீர்ப்பை நிறைவேற்றுறது கூட்டுறவு சட்டத்தில் வகை செய்யப்பட்டது. இது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொசைட்டியில் பிரச்சனை நடக்குது, ஒரு ஊழியர் மூலமோ அரசியல் மூலமோ பிரச்சனை நடக்குதுன்னா அது உரிமையியல் நீதிமன்றத்துக்கு போகாமல் கூட்டுறவுக்குன்னு தனியாக இருக்க சட்டத்தில் அதுபடி தான் தீர்ப்பும் காணணும்னு சொல்லி இந்த மெட்ராஸ் கூட்டுறவு சட்டத்துப்படி கொண்டு வந்தாங்க. முறைகேடாக செயல்படும் நிர்வாக குழுவை கலைக்கவும் நிதி அறிப்புகளை தண்ட வசூல் மூலம் வசூலிக்கவும் சட்டப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டன. இது வந்து கூட்டுறவுல வந்து பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஒரு 10 பேர் குடும்பத்தை சேர்ந்தவங்களே ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டுறவு உருவாக்கிக்கிட்டு அந்த கூட்டுறவுலேருந்து ஒருத்தர் சொத்தை இன்னொருத்தர் அபகரிக்கிறதுக்காக வேலை பார்க்குறது, அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் அது முதற்கட்ட காலத்தில் இருந்துச்சு. அப்போ அந்தந்த நிர்வாகத்தை கலைக்கிறதுக்கு அதில் உள்ள தண்ட வசூலை வசூலிக்கிறதுக்கு சட்டப்பிரிவுகளை இந்த மெட்ராஸ் கூட்டுறவு சங்கம் மூலமாக கொண்டு வரப்பட்டது. பொய்யான தகவல் அளித்தல், சட்டமீறல் போன்றவை குற்றங்களாக வகைப்படுத்தப்பட்டு தண்டனைகள் நிர்ணயிக்கப்பட்டன. ஒரு எழுத்துப்பூர்வமாகவோ ஏதோ ஒரு பொய்யான தகவல், இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதுக்கு ஒரு பிளான் இல்லாமல் இருக்குது, ஆனால் பிளான் இருக்குது, அதுக்கு லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோனு கொடுக்குறதுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன். கடைசி ப்ராசஸில் தான் தெரியும் அந்த வீட்டுக்கு பிளான் இல்லை அப்படின்னு சொல்லி பதிய போகிறப்ப தான் தெரியும். அப்போ அந்த பொய்யான தகவல் அளித்த அந்த ஒரு பணியாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே குற்ற நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து டவுன்சென்ட் குழு 1927. இது சென்னை மாகாண அரசு இக்குழுவை அமைச்சாங்க. இதன் பரிந்துரைப்படி என்ன பண்ணாங்கன்னா சென்னை மத்திய நிலவள அடமான வங்கி அமைக்கப்பட்டது. இவங்க டிபஞ்சர்ஸ் மூலமாக நிதி திரட்டி, டிபஞ்சர்ஸ்னால் கடன் பத்திரங்களை பப்ளிக்கில் இஷ்யூ பண்ணிவிட்டு ஷேர் இஷ்யூலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை ஷேராக இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு வந்து லாபத்தில் பங்கு கொடுப்பாங்க. ஆனால் டிபஞ்சர்ஸ் கடன் பத்திரங்கள் அப்படின்னா கடன் பத்திரங்களை 1,00,000 50,000 அப்படின்னு சொல்லி அந்த பத்திரங்கள் இருக்கும். அதுக்கு இத்தனை % வட்டின்னு சொல்லி அது பப்ளிக்கிட்ட இஷ்யூ பண்ணி அது மூலமாக நிதி திரட்டினாங்க. அப்போ பிரதம நில அடமான வங்கி மூலம் நீண்ட கால விவசாய கடன்கள் வழங்க 1934ஆம் ஆண்டு மெட்ராஸ் கூட்டுறவு நில அடமான வங்கி சட்டம் இயற்றப்பட்டது. அடுத்து 1961ஆம் ஆண்டு கூட்டுறவு சட்டம். இது ஆக்ட் 53 படி 1961 உள்ளது. இந்த கமிட்டி அமைச்சவர் ஏடி கோர்வாலா. இவர் அளித்த அறிக்கையில் என்ன அப்படின்னா 1956ஆம் ஆண்டு கூட்டுறவு சட்டக்குழு பரிசீலித்து 124 பிரிவுகள் கொண்ட மாதிரி சட்ட வரைவினை அளித்தாங்க. இதில் கூட்டுறவு மாநில அரசின் பங்களிப்பு குறித்து தனி அத்தியாயமே இருந்துச்சு. பங்குத்தொகை, வட்டி இல்லா கடன், மானியம் ஆகியன அரசின் பங்களிப்பில் அடங்குச்சு. பல்வேறு வகை கூட்டுறவு சங்கங்களுக்கு தனித்தனி துணை விதிகள் மாதிரியாக வரையப்பட்டன. நிர்வாக குழு வந்து 1/3 பங்கு அரசின் பிரதிநிதியிடம் பெற வழிவகை செய்தது. நிர்வாக குழுவில் 1/3 பங்கு அரசோட பிரதிநிதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கொண்டு வந்தாங்க. ஜேஆர் டிஆர் இவங்கெல்லாம். அடுத்து நிர்வாக குழுவில் 1/3 பங்கு அரசின் பிரதிநிதியும் வழங்கினாங்க. அடுத்து வருமான வரி, பதிவு கட்டணம் வழிக்கு சலுகைகள் கூட்டுறவுக்கு வழங்கப்பட்டன. அடுத்து 1961 கோஆபரேட்டிவோட கண்டினியூஷன்னா ஃப்ராக்சி மூலமாக ஓட்டு போட்டுக்கலாம். ஒரு சங்கத்தோட எலெக்ஷன் நடக்கும்போது அதோட உறுப்பினர் வர முடியல அப்படின்னா அவருக்கு பதிலாக மாற்றால் அனுப்பிவிட்டு அவங்க ஓட்டு போட்டுக்கலாம். பொதுநலன் கருதி கட்டாய
துணை விதி திருத்தம் மேற்கொள்ளலாம். நலிந்த சங்கங்களை வளர்க்குறதுக்காக அந்த சங்கத்துக்குரிய வளர்ச்சி நிலையை மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் இருந்துச்சு. நிர்வாக குழுவில் 1/3 உறுப்பினர் பதவிக்காலம் சுழற்சி முறையில் முடிஞ்சு மறுபடியும் நிரப்பப்பட்டுச்சு. மேல்முறையீடு செய்ய நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. 5 சங்கங்களுக்கு மேலே ஒருவர் நிர்வாக குழுவில் இடம்பெற தடை விதிக்கப்பட்டது. இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், கோஆப்ரேட்டிவில் ஒருத்தர் வந்து பல நிர்வாக குழுவில் இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் 5 சங்கங்களுக்கு மேலே நிர்வாக குழுவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த சட்டத்தில்? 1961ஆம் ஆண்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்டில். அடுத்து கூட்டுறவு சட்டம் 1983ஆம் ஆண்டு, தமிழ் குற்றச் சங்கங்களின் சட்டம் மற்றும் 1988ஆம் ஆண்டு விதிகள் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போது தலைமை சங்கம் அப்படின்னு அஃபெக்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சட்டம் வந்து 13/4/1944 நடைமுறைக்கு வந்துச்சு. மாநில கூட்டுறவு நிறுவனம் தமிழகம் முழுவதும் செயலிலே கொண்டு பிற கூட்டுறவு வளர்ச்சிக்கு துணை நின்றுச்சு. அடுத்து மத்திய சங்கம். மத்திய சங்கம்ன்றது சென்ட்ரல் சொசைட்டி. 1763 சட்டப்படி தான் இது வந்தது. மாநிலத்தில் ஒரு பகுதி மாவட்டத்தை செயல் எல்லையாக கொண்டு இது இருந்துச்சு. இது மாநிலத்தோட வளர்ச்சிக்கு துணை புரிஞ்சிச்சு. அடுத்து பிரதம சங்கம், பிரைமரி சொசைட்டி. மாநில மத்திய சங்கம் இல்லாமல் பிற அனைத்து பிரதம சங்கங்களுக்கும் தனிநபர்கள் நேரடியாக உறுப்பினராகி பயன்பெறலாம். இதான் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 1900 உறுப்பினர் அப்படின்றது ஒரு சங்க துணை விதிப்படி ஒரு இணை உறுப்பினராக சேருவாங்க. ஒரு ஏ கிளாஸ் மெம்பர், பி கிளாஸ் மெம்பர்னு இருப்பாங்க. ஏ கிளாஸ் மெம்பருக்கு தான் அந்த ஓட்டு போடுற உரிமை இருக்கும். அந்த ஒரு கூட்டுறவில் ஏ கிளாஸ் மெம்பரை சேருவாங்க. இணை உறுப்பினர்ன்றவங்க பி கிளாஸ் மெம்பர். இவங்களுக்கு வரையறுக்க பொறுப்பு மட்டும்தான் இருக்கும். இவங்க கடன் வாங்கிக்கிறலாம், கடனை கட்டிக்கிறலாம், முன்தவணையாக கடனை பெற்றுக்கலாம். ஆனால் இவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை கிடையாது. அடுத்து நிர்வாக குழு. சங்க மேலாண்மை பொறுப்புடைய ஆட்சி மன்ற குழுவினர் இருப்பாங்க. டைரக்டில் அலுவலக நிர்வாகி அப்படின்றவங்க நிர்வாக குழுவின் தலைவர் அல்லது துணைத் தலைவர். அலுவலகத்தில் இருக்கவங்க வந்து தலைவர், துணைத் தலைவர், மேலாண்மை இயக்குனர், செயலர், உதவி செயலர், நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் சங்க பணி குறித்து முடிவு எடுப்பவர்கள். இவங்கெல்லாம் ஹையர் அத்தாரிட்டிஸில் இருக்கிற மெம்பர்ஸ். அடுத்து கூட்டுறவு ஒன்றியம், கோஆப்ரேட்டிவ் யூனியன் சொல்லுவாங்க. இதுதான் கூட்டுறவு கல்வி, விளம்பரம், பயிற்சி போன்ற பணிகளை பூரா இவங்க தான் மேற்கொள்வாங்க. பதிவாளர், சட்டப்பிரிவு 3 படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பதிவாளர் இது வந்து முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. பதிவாளர் வந்து அதிகாரங்கள் எந்த சட்டப்பிரிவின் படி இருக்குன்னா 3வது சட்டப்பிரிவின் படி அவங்களுக்கு அதிகாரங்கள் இருக்குது. முழுவதுமாகவோ அல்லது சிலவற்றோ பகிர்ந்து அளிக்கப்படும் அரசு அலுவலர்கள். அடுத்து அட்டவணை 2 ஏ மற்றும் பி பட்டியலிட்ட சங்கங்கள் இருக்கும். ஏ கிளாஸ் சொசைட்டி, பி கிளாஸ் சொசைட்டின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏ கிளாஸ் சொசைட்டி லாபத்தை வச்சு இந்த ஏ கிளாஸ், பி கிளாஸ்லாம் பிரிப்பாங்க. அடுத்து வரையறுக்கப்பட்ட பொறுப்பு, லிமிட்டட் லயபிலிட்டிஸ். லிமிட்டட் லயபிலிட்டிஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சங்கம் கலைக்கப்படும் போது அதன் கடன்களுக்கு உறுப்பினருக்கு பொறுப்பு வரையறுக்கப்பட்டது. சங்கம் பிரிக்கும் போது அது உறுப்பினர்களுக்கு அவங்களோட மெம்பர்ஷிப் தகுந்த மாதிரி அந்த பணத்தை பிரித்து கொடுத்துருவாங்க. அடுத்து வரையறுக்கப்படாத பொறுப்பு, அன்லிமிட்டட் லயபிலிட்டிஸ். சங்கத்தின் கடன்களுக்கு உறுப்பினர்களுக்கு பொறுப்பு வந்து வரம்பற்றதாக இருக்கும். அடுத்து ரூல், சட்டத்தை அமல்படுத்தும் நெறிமுறைகள். துணை விதி, பைலா, சங்கத்தின் அமைப்பாவணம். அடுத்து இப்போ நம்ம இது வரைக்கும் கூட்டுறவு சங்கத்தோட சட்டத்தை பார்த்துட்டோம். சட்டத்தில் உள்ள வார்த்தைகளுக்குரிய அர்த்தமும் பார்த்துட்டோம். அடுத்து கூட்டுறவு சங்கத்தில் எப்படி ஒரு சங்கத்தை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம சிலபஸில் இருக்குது. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பார்ப்போம். ஒரு சங்கத்தை பதிவு செய்தற்குரிய பிரிவு விதி, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சங்கங்களை பதிவு செய்வதற்குரிய பிரிவு விதி வந்து 4/20, விதி 3/19. கூட்டுறவு கொள்கைப்படி உள்ள உறுப்பினர் ஒரு கூட்டுறவு கொள்கைப்படி ஒரு சங்கம் பதிவு செய்யணும். அவங்க உறுப்பினரோட பொருளாதார மேம்பாடு மற்றும் கூட்டுறவு கொள்கைப்படி உறுப்பினர்களின் பொது நலன் காக்கும் சங்கம் பதிவு செய்யப்படலாம். மேற்படி சங்கங்களுக்கு சேவை செய்யும் சங்கங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். சேவை செய்கிற சங்கங்களும் பதிவு செய்யலாம், லாப நோக்கம் இல்லாத சங்கங்களும். சங்க இலையில் குடியிருக்கிற அல்லது சங்க இலைக்கு அசையாத சொத்து உடைய குறைந்தபட்சம் 25 பேர் படிவம் 1 தங்களை பற்றிய அடிப்படை விவரங்களை அளித்து கையொப்பமிட வேண்டும். அவங்களுக்குள்ள ஒருவரை தலைமை ஏற்கும் பொருட்டு முதன்மை அமைப்பாளர்களாக தேர்வு செஞ்சு கொள்ளலாம்.
துணை விதி, பொருளாதார திட்ட அறிக்கை, பதிவு கட்டணம் ஆகியவை வந்து பதிவாளர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை ரிஜிஸ்ட்ரார்கிட்ட கொடுக்கணும். அடுத்து 120 நாட்குள்ள சங்கத்தை பதிவு செஞ்சு சான்று வழங்கணும் அல்லது நிராகரிக்க தவறினால் 120வது நாளில் சங்கம் பதிவு செய்யப்பட்டதாக கருதப்படும். பதிவு செய்யப்பட்ட சங்கம் இடைக்கால நிர்வாக குழுவால் நிராகரிக்கப்படும். பதிவு செய்யப்பட்ட 3 மாதத்துக்குள்ள சங்கம் வந்து செயல்படணும். இல்லைன்னா அந்த சங்கத்தை என்ன பண்ணுவாங்க, நிராகரிச்சிருவாங்க. முதல் நிர்வாக குழு கூடி பங்குத்தொகை வந்து உறுப்பினர்கள் ஒதுக்கீடு செஞ்சு சங்கத்தில் செயல்பட்டதாக கருதப்படும். அப்போ 3 மாதத்தில் செயல்படாவிட்டால் ஓராண்டு வரை பதிவாளர் கால நீடிப்பு கொடுப்பாங்க. அந்த ஓராண்டுக்குள்ளே அந்த சங்கம் செயல்படலைன்னா அந்த சங்கம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்படாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. பதிவு செய்யப்பட்ட சங்கம் வந்து 3 மாதத்துக்குள்ளே செயல்பட தொடங்கணும். 120 நாளில் வந்து பதிவாளர் அந்த சங்கத்தை பார்த்து சரி பண்ணி கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பதிவு பண்ணணும். அப்படி பதிவு பண்ண தவறுனா அது வந்து பதிவு செய்யப்பட்ட சங்கமாக 121வது நாள் வந்து முடிவு பண்ணப்படும். அடுத்து துணை விதி 6. துணை விதி அப்படின்றது பைலா. அந்த சட்டம் மற்றும் விதிகள் அனைத்தும் சங்கங்களுக்கு எல்லாத்துக்குமே பொதுவானதுதான். ஒவ்வொரு சங்கமும் தன் செயல்பாட்டை கான்ஸ்டிடியூஷன் அதோட ஆவணத்தை என்ன பண்ணுவாங்க, துணை விதிப்படி தான் நடக்கும். ஒரு துணை விதியின்படி சங்கத்தோட பெயர், முகவரி, செயல் எல்லை, சங்கத்தின் நோக்கம், நிதி பயன்பாடு, உறுப்பினர் தகுதி, சேர்க்கை மற்றும் நீக்கம், உறுப்பினர் பொறுப்பு, அது வரையறுக்கப்பட்டதா இல்லை வரையறுக்காததா, இளையோர் மனநிலை குன்றிய உறுப்பினராக சேர்த்தல். இந்த இளையோர் மனநிலை குன்றிய உறுப்பினராக சேர்த்தா இவங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், வாரிசுதாரர் ஒருத்தர் ரெடி பண்ணணும். அவங்களுக்கு பதிலாக அவங்க ஓட்டு போடுறதுக்குரிய உரிமையை கொடுப்பாங்க. அடுத்து இணை உறுப்பினர் சேர்க்கை. பங்குத்தொகை மற்றும் நுழைவு கட்டணம், பேரவை கூட்டம் மற்றும் பிரதிநிதித்துவ பேரவை கூட்டம், நிர்வாக குழு தேர்வு, கடமை மற்றும் அதிகாரம், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. துணை விதி 6ல் இது ஃபுல்லாமே வரும். சங்கம் பெரும் அதிகபட்ச கடன் மற்றும் விற்றுவைப்பு அளவு, சங்கம் மேற்கொள்ளும் வணிக நடவடிக்கை, நகை கையிருப்பு பாதுகாத்தல் மற்றும் கணக்கு பராமரித்தல், லாப பிரிவினை, சங்க பணியாளர்களின் பிரிவு வாரியான எண்ணிக்கை, தகுதி, நியமன உரை, ஊதியம், பிற சலுகைகள், ஒழுங்கு நடவடிக்கை போன்றவை அடங்கியது தான் இந்த ஸ்பெஷல் பைலா, அதாவது சிறப்பு துணை விதி. துணை விதி திருத்தம். ஏதாவது சங்கத்திலையோ இல்லை அவங்க சட்ட முறைகள்லையோ ஏதாவது திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த துணை விதி திருத்த விதிகள் வந்து உதவியாக இருக்கும். சங்க விருப்பத்தின் பேரிலோ அல்லது பதிவாளர் வந்து தாமாக தேவைப்படும் போது துணை விதிகளும் திருத்தம் மேற்கொள்ளலாம். இது யார், பதிவாளர்னால் மட்டும்தான் இந்த துணை விதி திருத்தம் பண்ணப்படும். சங்கம் பேரவைக்கு துணை விதிப்படி உரிய அறிவிப்பு கொடுத்து பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்வோர்கிட்ட பெரும்பான்மை உறுப்பினர்களில் ஒப்புதல் பெற்று அவங்க ஒப்புதலை முன்மொழிஞ்ச பின்னாடி தான் இந்த சட்டத்தை என்ன பண்ண முடியும், துணை விதி திருத்தம் செய்யப்படும். தேவைப்படின் ஒரு சங்கத்தை பிரிக்கவோ ஒன்றுக்கு மேற்பட்ட சங்கங்களை இணைக்கவோ செய்யலாம். அடுத்து கூட்டுறவு சட்டத்தில் உறுப்பினரோட தகுதி என்ன, கடமை, உரிமை இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 1872ஆம் ஆண்டு இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு 11 கீழே ஒப்பந்தம் செய்ய தகுதியான நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் தகுதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பதிவு செய்யப்பட்ட சங்கத்தில் தகுதியான நபர் வச்சு பதிவு செய்யணும். அரசு அனுமதி பெற்ற நிறுவனங்களில் உறுப்பினர் ஆகலாம். கூட்டு குடும்பம் வந்து உறுப்பினர் ஆக முடியாது. ஜாயின்ட் ஃபேமிலி, அவங்க வந்து என்னது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனியாக சட்டம் இருக்குது. அவங்க என்ன பண்ண முடியாது, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி இதில் வந்து ஒரு உறுப்பினராக ஆக முடியாது. 18 வயது நிரம்பாதவர், மனநிலை குன்றியோர் பாதுகாவலர் மூலம் உறுப்பினர் ஆகலாம். ஆனால் வாக்குரிமை இல்லை. மத்திய மாநில சங்கங்களின் இந்த வாக்குரிமை இவங்களுக்கு பதிலாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குரிய ஆவண சட்டங்கள் இருக்குது. அடுத்து நம்ம வர்ற படங்களில் படிக்கலாம். அப்படி உள்ளவங்களுக்கு வாக்குரிமை இருக்கும். மத்திய மாநில சங்கங்களின் தனி உறுப்பினராக இயலாது. படிவம் 16ல் பூர்த்தி செய்து உறுப்பினராக விண்ணப்பிக்க வேண்டும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. உறுப்பினராக விண்ணப்பிக்க வேண்டிய படிவம் அப்படின்னு சொல்லிட்டு படிவம் 16, 18, 15 அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அதோட ஆன்சர் 16ன்னு வரும். 60 நாளுக்குள்ள நிர்வாக குழு வந்து அவரை உறுப்பினராக அனுமதிக்கவோ அல்லது தகுந்த காரணத்திற்காக நிராகரிக்கவோ செய்யலாம். தவறினால் 60 நாளில் அவர் உறுப்பினர் ஆயிடுவாங்க. இதை பாருங்கள், இதே தான் நமக்கு 120 நாளில் ஒரு குழு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது சொன்னோன்னையா, ஒரு 60 நாளுக்குள்ளே நீ உறுப்பினரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் ஓகே, இல்லைனா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவன் என்னது உறுப்பினர் தான் அப்படின்னு சொல்லி இந்த விதிகளில் இருக்குது.
தகுதி இல்லாமலே உறுப்பினராக கருதப்பட்டவரை பதிவாளர் நீக்கம் செய்யலாம். சங்கத்தின் படிவம் 16 படி பெறப்பட்ட நாளிலிருந்து ஒருவர் உறுப்பினராகிறார். ஆனால் உரிய பங்குத்தொகை செலுத்தலைன்னு வைங்களேன், அவர் என்ன பண்ண முடியாது, உறுப்பினராக இருக்க முடியாது. அடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சங்கங்களில் அவர் விரும்பினால் உறுப்பினராகலாம். அதில் படிவம் 16 முழு விபரங்களையும் தெரிவிக்க வேண்டும். எந்தெந்த சங்கத்திலலாம் அவர் இருக்கார் அப்படின்றத தெரிவிக்கணும். ஆனால் 5 சங்கத்துக்கு மேலே ஒரு நிர்வாக குழுவில் தான் இருக்க முடியாது, உறுப்பினராக இருக்கலாம். அவர் அனைத்து சங்கங்களிலும் சேர்ந்து தனிநபர் உச்சவரம்புக்கு மிகாமல் கடன் பெற்று கொள்ளலாம். இணை உறுப்பினர் பி கிளாஸ் மெம்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரதம சங்கத்தில் நகை கடன், இட்டு வைப்பு கடன், முதலீட்டு மீது கடன், வணிகம் செய்வோம், இவங்கெல்லாம் பி கிளாஸ் மெம்பராக சேர்ந்துக்குவாங்க. இவங்களுக்கு ஓட்டு போடுற அதிகாரம் கிடையாது. உறுப்பினர் சேர்ந்து அடமான பத்திரத்தில் கையெழுத்திட வேண்டியவர்கள் இவங்கெல்லாம். கூட்டுறவு சங்கத்தில் பணிபுரிவோரும் மத்திய கூட்டுறவு நிறுவனத்தில் சேவை பெற விரும்புவோர் இணை உறுப்பினராக சேரலாம். ஆனால் இவங்களுக்கு என்னது, ஓட்டு போடுற தகுதி கிடையாது. அடுத்து உறுப்பினருக்கான தகுதியின்மை. யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படின்னா, திவாலான பர்சனாக இருக்கக்கூடாது, மஞ்சள் நோட்டீஸ் விட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இருக்கக்கூடாது. அப்புறம் சிறையில் இருந்தவங்க, குற்றத்திற்கு ஆளானவங்க இருக்கக்கூடாது. சங்க அல்லது நிதி வழங்கும் வங்கி பணியாளராக இருக்கக்கூடாது. அடுத்து கடந்த 3 ஆண்டுக்குள்ளே நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினரும் இருக்கக்கூடாது. கடந்த ஓராண்டுக்குள்ளே பதவி விலகியவரும் இதில் உறுப்பினராக முடியாது. சங்கம் செய்யும் அதே தொழிலை செய்கிறவர் உறுப்பினராக இருக்கக்கூடாது. அப்புறம் நெசவு செய்யாதவர் நெசவாளர் சங்கத்தில் உறுப்பினர் இருக்கக்கூடாது. சங்க நோக்கத்திற்கு தகுதி பெறாதவர், உதாரணத்துக்கு நெசவு செய்யாதவர் நெசவாளர் சங்கத்தில் உறுப்பினர் இருக்கக்கூடாது. அடுத்து உரிமைகள். சங்கம் வழங்கும் அனைத்து சேவைகளையும் பெறலாம். தவறும் நேர்வில் பதிவாளருக்கு விண்ணப்பித்து நிவாரணம் பெற்றுக்கலாம். ஒரு சங்கத்தில் இருந்து நிவாரணம் வாங்க முடியல அப்படின்னா பதிவாளர்கிட்ட கொடுத்து பண்ணிக்கலாம். இப்போது நகை கடன் தள்ளுபடி, மகளிர் குழு தள்ளுபடியெலாம் வந்துச்சுல, இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, தள்ளுபடி வாங்கிட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு போனவங்களில் பார்த்தா அவங்க குடும்பத்திலேருந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க ரேஷன் கார்டில் இருக்காங்க. அந்த மறைச்சி வேறு ரேஷன் கார்டு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அது வந்து பதிவாளரில் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சு அவங்கக்கிட்ட நீங்கள் நகையை கொண்டு வந்து அடவு வச்சு பணத்தை முடிங்க, இல்லாட்டி பணத்தை கொண்டு வந்து அந்த கணக்கை நேர் செய்யுங்கன்னு சொல்லி வாங்கினோம். இதே என்ன பண்ணோம் அப்படின்னா தவறுதான காரணம் கிடையாது. அவங்க ரேஷன் கார்டில் தவறுதலாக அவங்களுக்கு நமக்கு தகவல் கொடுத்து நிவாரணம் இல்லாமல் போயிடுச்சுன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் பதிவாளர்கிட்ட போய் நாங்கள் நிவாரணம் பெறதுக்கு தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தள்ளுபடியும் வாங்கிட்டு போனாங்க மகளிர் குழுலலாம். இது இப்போ ரீசெண்டாக எங்கள் பேங்க்லாம் நடந்துச்சு. அடுத்து நீக்குதல். சங்க நலனுக்கு எதிராக செயல்பட்டால் அவங்கள பிரிவு 25 படி அவங்கள என்ன பண்ணலாம், பேரவையிலேருந்து நீக்கிடலாம். இதில் சிறப்பு பேரவை கூட்டி 3/2 பங்கு பேர் வாக்களிக்கணும் அவங்கள நீக்கிறதுக்கு. அடுத்து வாக்குரிமை. பங்குத்தொகை எவ்வளவு செலுத்தப்பட்டிருந்தாலும் ஒருவருக்கு ஒரு வாக்கு அவ்வளோதான் இருக்குது. ஒரு 100 ரூபா பங்குத்தொகை கொடுத்தவருக்கும் சரி, 10,000 ரூபா கொடுத்தவருக்கும் ஒரே வாக்கு தான். சங்கப்பணி நேரத்தில் உறுப்பினர் தன் கணக்குகளை சரிபார்க்கிற உரிமை உண்டு. பங்குத்தொகையை திரும்ப பெறுறது. உறுப்பினரான 2 ஆண்டுகளுக்கு பிறகு விண்ணப்பித்தால் பங்குத்தொகையை திரும்ப கொடுத்துடலாம். அதில் மரணம் அடைஞ்சிட்டாங்களோ அவங்க பேரில் நிலுவை பங்குத்தொகை 30 நாளுக்குள்ளே அவங்களால் நியமிக்கப்பட்டவருக்கு மாற்றப்படும். நியமனம் இல்லைன்னு வைங்களேன், அவங்க வாரிசுகளுக்கு அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து சங்க நிர்வாகம். இந்த சங்க நிர்வாகம் பிரிவு 32 to 36 விதி 40 பிரிவு விதி 2த்துக்கும் பார்த்துக்கோங்க. பிரிவு 32 to 36 விதி 46 to 67. இதில் சங்க நிர்வாகம் எப்படி இருக்குன்னா, சங்க செயல்பாடு குறித்து இறுதி முடிவெடுக்கும் அதிகாரம் பேரவைக்கு மட்டும்தான் இருக்குது. நிர்வாக குழு அலுவலர்கள் ஆற்றும் பணியை பேரவை கட்டுப்படுத்தாது. சங்க எல்லை ஒரு வருவாய் மாவட்டத்தை விட அதிகமாக இருந்தால், உறுப்பினர் எண்ணிக்கை 5000க்கு மேல் இருந்தால் பிரதிநிதித்துவ பேரவை அமைச்சு கொள்ளலாம். 50 பேருக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதிநிதியை அமைச்சுக்கலாம். அவங்களுக்கு பிரதிநிதித்துவ பேரவைக்கு துணை விதி மாற்று அதிகாரம் கிடையாது. அடுத்து கூட்டுறவு சட்டம். கீழ்காணும் பொருள் பற்றி ஆண்டுக்கு ஒரு முறையேனும் பேரவை கூட்டம் நடக்க வேண்டும். அந்த பேரவை கூட்டத்தில் வரவு செலவு திட்டம் ஒப்புதல் அளிக்கணும், தணிக்கை அறிக்கையை பரிசீலிக்கணும், லாபத்தை பிரிவினை செய்யணும். நம்ம ஏற்கனவே சொல்ல சேம நிதிக்கு 25%, 10% வந்து இதுக்கு நல்லது செய்கிறதுக்காக, சேவை செய்கிறதுக்காக இதெல்லாம் ஒதுக்குவாங்க இல்லையா, அந்த பிரிவினை செய்வாங்க. நிர்வாக குழு உறுப்பினருக்கு அளித்த சேவையை பரிசீலிப்பாங்க, என்னெல்லாம் அவங்களுக்கு வேலைகள் சொல்லியிருந்தாங்கன்னு பரிசீலிப்பாங்க, செயல் திட்டங்களை வகுப்பாங்க. அடுத்து
உறுப்பினர்கள் நிதி வழங்குறது, வங்கி நிதி வழங்கும் வங்கி பணியாளர் எழுத்து மூலமாக கேட்டுக்கொண்டால் நிர்வாகக்குழு பேரவை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். பேரவை கூட்டத்திற்கு துணை விதிப்படி 15 நாள் அல்லது 7 நாள் இடைவெளியில் அறிவிப்பு அளிக்கணும். அறிவிப்பு நேரடியாகவோ குடும்ப உறுப்பினமோ அஞ்சலியோ செய்தித்தாள் மூலமாகவோ அளிக்கலாம். வாக்கு எடுக்கும் சமநிலை ஏற்பட்டால் திருவுளச்சீட்டு முறை முடிவெடுக்கலாம். திருவுளச்சீட்டு முறைன்னு உங்களுக்கு தெரியுமா? வாக்கெடுப்பில் இப்போ 2 மெம்பர்ஸ் இருக்காங்க, 2 பேருக்கு சமமாக 5 ஓட்டு விழுந்துருச்சு அப்படின்னா 2 பேர் பேரை எழுதி போட்டு குலுக்கி போட்டு எடுக்கிற மாதிரி முடிவு எடுக்கலாம். அடுத்து நிர்வாக குழு. முதல்ல நம்ம பார்த்தது சங்க நிர்வாகம். இப்போ நம்ம பார்க்குறது நிர்வாக குழு. சங்க நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்க நிர்வாக குழுவிடம் இருக்கும். இப்போ ரகசிய வாக்கெடுப்பு மூலம் நிர்வாக குழுவும் அவங்க தலைவர் உபத்தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. நிர்வாக குழுவில் 30% பெண்களும் 18% ஆதி திராவிடரும் இடம்பெறணும்னு சொல்லியிருக்காங்க. நிர்வாக குழு எண்ணிக்கையில் பிரதம சங்கம் 7 முதல் 17 வரை துணை விதி நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கணும். மத்திய சங்கம் 11 முதல் 27 வரை இருக்கலாம். மாநில சங்கம் 11 முதல் 27 வரை துணை விதிகளுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கணும். அடுத்து மாநில மற்றும் அட்டவணை சங்கங்களுக்கு தலைமை நிர்வாகியாக மேலாண்மை இயக்குனர் மேனேஜிங் டைரக்டர் அரசு நியமனம் செய்வாங்க. பேங்க்குக்கு, பேங்க்கோ சொசைட்டிக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு நிர்வாக மேலாண்மை இயக்குனர் MD இருப்பாங்க. தலைவர் இல்லாத பொது துணை தலைவரும் தலைவர் இல்லாத பொது துணை தலைவரும் இருவரும் இல்லாத போது நிர்வாக குழு முடிவு செய்ய ஒருவரும் கூட்டத்தை நடத்துவாங்க. நிர்வாக குழு வாக்கெடுப்பில் சமநிலை ஏற்பட்டால் தலைவருக்கு ஒரு கூடுதல் வாக்குரிமை உண்டு. தலைவர் பார்த்து ஒருத்தவங்கள ஒரு வாக்கு போட்டுக்கிடலாம். நிர்வாக குழு உறுப்பினரோட தகுதி இன்மைகள்: சங்க பணியாளர், கணவன் மனைவியாக இருக்கக்கூடாது, பெற்றோரும் ஒரு உறுப்பினரோட பெற்றோர் இருக்கக்கூடாது, கூட பிறந்தவங்க இருக்கக்கூடாது, பிள்ளைங்க இருக்கக்கூடாது. இந்த 4 வகையினரினத்தை இதே உறவாக இருக்கவே கூடாது. ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்கக்கூடாது. அப்புறம் ஒரு சங்க பணியாளராக இருந்தாலும் இருக்கக்கூடாது. 3 மாதங்களுக்கு மேல் தவறிய கடன்தாரர் நிர்வாக குழுவில் இருக்கக்கூடாது. தீர்மானிக்கப்பட்ட கடனாளி பிரிவு 118, 19, 40 கீழ் வசூல் நடவடிக்கை ஆளானவர், சங்க வழக்கறிஞர், எதிர் வழக்கறிஞர், அவங்க சங்கத்தோட வழக்கறிஞரும் நிர்வாக குழு இருக்கக்கூடாது, எதிர் வழக்கறிஞர் இருக்கக்கூடாது. கடந்த 2 ஆண்டுகள் கூட்டுறமைப்பில் பணியாற்றவர், இணை உறுப்பினர், இவங்களாம் நிர்வாகக்குள்ளே இருக்கக்கூடாது. இன்னும் இளையோர், மனநிலை குன்றியோர், 3 ஆண்டுகள் தண்டனை பெற்றவர், ஒழுக்கக்கேடானவங்க, ஏற்கனவே நிர்வாக குழுவில் நீக்கப்பட்டவங்க, எழுத படிக்க தெரியாதவங்க, ஒரே சமயத்தில் 5 சங்கத்துக்கு மேலே நிர்வாக குழுவில் இருக்கிறவங்க, பிரிவு 88 படி கலைக்கப்பட்ட நிர்வாக சங்கத்தில் இருக்கவங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கலைக்கப்பட்ட நிர்வாக சங்க குழுவில் இருக்கவங்க 3 ஆண்டுகளுக்கு தகுதி இழப்பாங்க. ஏன்னா ஒரு சங்கம் கலைக்கப்படுறதுக்கு அளவுக்கு அவங்க நிர்வாகத்தில் இருந்தால் அவங்களுக்கு என்ன நிர்வாகத்திறன் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்து தண்ட வழக்கு நடவடிக்கை ஆளானவர்கள், தணிக்கை, விசாரணை, ஆய்வு ஆகியவற்றின் அறிக்கைப்படி நிதி முறைகேடு செய்தோரும் நிரந்தரமாக தகுதி இழப்பாங்க. பிரிவு 36 படி. அடுத்து சங்கங்களுக்குரிய கடமைகள். சங்கங்களுக்குரிய கடமைகள் பிரிவு 37, விதி 51. இதில் சங்க முகவரி மாற்றம், பதிவாளருக்கு அறிவிக்க, சங்கத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றினாங்கன்னா அவங்க பதிவாளருக்கு அறிவிக்கணும். அடுத்து சட்டம், விதி, துணை விதி உறுப்பினரோட பார்வைக்கு வைக்கப்பட வேணும். அந்த அவங்களுக்கு விசுவபிளாக இருக்கிற மாதிரி அவங்க என்னெல்லாம் விதி இருக்கோ அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். சங்கத்தின் பெயரில் சொத்து வாங்கலாம், விற்கலாம். ஏன்னா சங்கம் அப்படின்றது ஒரு தனி நபராக கருதுவாங்க. அவங்களுக்கு சீல் வைக்கிறது, கையெழுத்து போடுற அதிகாரம் உண்டு அந்த சீல் பர்சனுக்கு. பல பேர் கடன் கொடுத்திருந்தாலும் கடன் வசூலில் கூட்டுறவு சங்கத்தின் முதல் உரிமை, ஃபர்ஸ்ட் சார்ஜ் அவங்களுக்கு தான் தரப்படும். இறந்த உறுப்பினருக்கு கொடுக்க வேண்டிய தொகை இருந்தால் அவரிடமிருந்து தொகைக்கு யாருடைய அனுமதியும் எதிர்பாராமல் வரவு வைத்து கொள்ளலாம். இப்போ ஒரு உறுப்பினர் இறந்து போயிட்டார், அவருக்கு ஒரு கடன் இருக்குது, ஒரு விவசாய கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னா அவர் பங்கு தொகையிலேருந்து அவர் கடனை நம்ம கழிச்சிட்டு மிச்ச காசு இருந்தால் கொடுக்கலாம், இல்லை மிச்சம் தர வேண்டியது இருந்தால் யார் பிணைதாரரோ அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு உரிமை இருக்குது. சங்கத்தில் பங்கு முதலீடு, சேம நிதி, வராக்கடன் நிதி போன்றவை நீதிமன்ற தீர்ப்பால் கையகப்படுத்த முடியும். சங்கத்திற்கு வர வேண்டிய பாக்கி, உறுப்பினரின் சம்பளம், பணிக்கொடையிலிருந்து
பிடித்தம் செய்யப்படும். அடுத்து கூட்டுறவு சட்டம். மாநில அரசின் உதவிகள். மாநில அரசின் உதவிகள் வந்து பிரிவு 52, 65 இருக்குது. இதுக்கு வந்து விதிகள் கிடையாது. மாநில அரசுகள் உதவி பெற பிரிவு வந்து 52, 65 ஞாபகம் வச்சுக்கோங்க. பங்கு முதலீடு மூலம் நிதி வழங்கப்படுகிறது. மாநில மத்திய கூட்டுறவு நிறுவனங்களின் பங்குகளில் முதலீடு செய்ய அரசு நிதி உதவி அளிக்கப்படுகிறது. பிரின்சிபல் ஸ்டேட் பார்ட்னர்ஷிப் ஃபண்டு, சப்சிடி, ஸ்டேட் பார்ட்னர்ஷிப் ஃபண்ட் சொல்லிட்டு இதெல்லாம் அளிக்கப்படும். இடையில டவுட் இருந்தால் நிப்பாட்டி கேளுங்க, நான் சொல்கிறேன். யாருக்கு டவுட்டே வரலையா? கூட்டுறவு சங்கத்திற்கு கடன் மற்றும் மானியம் அளிக்கும். அடுத்து கூட்டுறவு சங்கங்களுக்கு கடன் மற்றும் பங்குத்தொகை பெற்றிருந்தால் அவற்றை திரும்ப செலுத்துறதுக்கு உத்தரவாதம் அதில் அளிப்பாங்க. மாநில அரசோட உதவிகள் இதெல்லாம். பத்திரப்பதிவு கட்டணத்தில் விதிவிலக்கு உண்டு. சங்கத்தின் சொத்து மற்றும் நிதிகள். உறுப்பினர் அல்லாதவர் கடன் பெற இயலாது சங்கத்தில். அது நமக்கு ரொம்ப மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது. உறுப்பினர் மட்டும்தான் சங்கம். உறுப்பினர் இல்லைன்னா அவர் சங்கத்தில் இல்லவே இல்லை. வரையறுக்கப்பட்ட அளவுக்கு மேல் கடன் மற்றும் இட்டு வைப்பு பெறக்கூடாது. நிதி அளிக்கும் வங்கி பிற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட நிறுவனங்கள் மட்டுமே முதலீடு செய்ய வேண்டும். அவங்க இஷ்டத்துக்கு வேறு எங்கேயுமே முதலீடு செய்ய முடியாது. நிகர லாபம் மற்றும் பிரிவினை செய்து பட்டுவாடா செய்யப்படும். சங்க வணிகம் தொடர்பு இல்லாத இனத்தில் செலவு செய்யக்கூடாது. சொத்துக்களை விதிக்கு புறம்பாக பயன்படுத்தக்கூடாது. 0.1% மேல் அனுமதியின்றி விளம்பர செலவு செய்யக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. கூட்டுறவு வங்கிக்கு அவ்வளோவா விளம்பரங்கள் இருக்காது. அதுக்கு காரணம் இதுதான். 0.1% தான் விளம்பர செலவுக்கு நம்ம செய்யணும். அசையா சொத்துக்கள் பதிவாளர் அனுமதி பெற்று வாங்க வேண்டும். அடுத்து லாப பிரிவினை. இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ப்ரீவியஸ் இயரில் ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த பேஜில் மட்டும் 6 கொஸ்டினுக்கு மேலே கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த பேஜை நீங்கள் தரோவாக படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. லாப பிரிவினை பிரிவு 72. இவங்க ஃபஸ்ட்டு லாபத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா 3% கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கொடுப்பாங்க. 2% கல்விக்கு. அடுத்து 20% வந்து சேம நிதிக்கு கொடுத்துருவாங்க, ரிசர்வ் ஃபண்டு. விவசாய கடன் நிலைப்படுத்தும் நிதி 15% கொடுப்பாங்க. நிர்வாக குழு மதிப்பூதியத்துக்காக 10%. பங்கு ஈவு தொகையில் அதிகபட்சம் 14% அரசு அனுமதியுடன் 14%க்கு மேலே பங்கு ஈவு வழங்கலாம். அது பங்கு தொகையுடன் சேர்த்துக்குவாங்க அந்த அமௌண்ட்டை 14%. உறுப்பினரோட மிகை ஊதியம் அதிகபட்சம் 50% இருக்கும். பணியாளரோட மிகை ஊதியம் துணை விதிப்படி 3 மாத சம்பளம் அல்லது 1200 ரூபாய் தருவாங்க. பொதுநல நிதி 10% ஒதுக்க வேண்டும். துணை விதிப்படி இதர நிதிகள்லாம் துணை விதிப்படி இதர நிதிகள் அப்படின்றது மிஸ்சலன்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஒதுக்குவாங்க. அப்புறம் விளம்பர செலவுக்கு ஒதுக்குவாங்க, நிர்வாக செலவு, இதெல்லாம் இந்த துணை விதிப்படி மட்டும்தான் இருப்பாங்க. மீதி வந்து சேம நிதியில் சேர்த்துருவாங்க. சேம நிதி ரிசர்வ் ஃபண்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. விசாரணை இதுதான் பயங்கரமான ஒரு 81 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணியாளருக்கு வந்துருச்சுன்னா அந்த பணியாளர் அந்த 81லேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே செத்து சுண்ணாம்பாக ஆகணும். பெனிஃபிட் கட் ஆகும், இன்க்ரிமெண்ட் கட் ஆகும். பெனிஃபிட் கூட அவ்வளோ ஒன்றும் நமக்கு இருக்காது. இன்க்ரிமெண்ட் கட் ஆகும், ப்ரமோஷன் கட் ஆகும். அந்த இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் கட்டாத போக அந்த 81 அவங்க பேர்லேருந்து எடுக்கிறதுக்கு அலையன்னு அலைய வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் வேலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக வேலை பார்க்கணும். இது விசாரணை பிரிவு 81 விதி 104 படி பதிவாளர் தாமாகவோ பெரும்பான்மை நிர்வாக குழு விண்ணப்பித்தால் 1/3க்கு குறையாத உறுப்பினர்கள் விண்ணப்பித்தாலோ மத்திய வங்கி அல்லது மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டாலோ பிரிவு 81 கீழ் விசாரணைக்கு ஆணையிடலாம். இப்போ கூட்டுறவு வங்கியில் முறைகேடு நடக்குது, நகையை மாற்றி வச்சிட்டாங்க, அதுக்கெல்லாம் இந்த 81 மூலமாக தான் வருவாங்க. அடுத்து விசாரணை அலுவலர் வந்து சத்திய பிரமாண வாக்குமூலம் பெற தகுதி உள்ளவர். ஆவணங்களை பரிசீலித்து சாட்சிகளை விசாரித்து அவர் பதிவாருக்கு அறிக்கையிடுவாங்க. ரிஜிஸ்ட்ரார் கேன் ஆத்தரைஸ் எனி சபார்டினேட் ஆஃபர் டு கான்டாக்ட் த என்கொயரி. அவங்க சபார்டினேட் என்ன பண்ணுவாங்க, ரிஜிஸ்ட்ரார் தான் கொண்டு போய் சபார்டினேட் ஒரு ஆஃபீஸரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போது ஒரு சூப்பர்வைசர் மேலே ஒரு 81 வந்துருச்சு அப்படின்னா அந்த இதை ஒரு கலை மேற்பார்வையாளரோ இல்லை ஒரு சீனியர் மேனேஜரோ
அதை என்கொயரி பண்ணி அந்த ரிப்போர்ட்டை ரிஜிஸ்ட்ராருக்கு தருவாங்க. அந்த டாக்குமெண்ட்டை சைஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாமே அந்த அவங்க கஸ்டோடியில் தான் இருக்கும். ஆத்தரைஸ் டு என்கொயரி எனி பர்சன் கான்டாக்ட் வித் த பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான பர்சன் வந்து என்கொயரி பண்ணுவாங்க. கேன் இஷ்யூஸ் சிவன்ஸ் டு ப்ரொடியூஸ் எவிடன்ஸ், அவங்க எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கோர்ட் ஆர்டர் மூலமாக அந்த ரெக்கார்டு எல்லாமே ரிஜிஸ்ட்ரார்கிட்ட போய்ட்டு சப்மிட் பண்ணுவாங்க. ரிஜிஸ்ட்ரார் தான் முடிவு பண்ணுவாங்க. அடுத்து விசாரணை, ப்ராசிக்யூஷன் ரிப்போர்ட், குற்றவியல் நடவடிக்கை. குற்றவியல் நடவடிக்கைப்படி பணியாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. துறை மேற்பார்வை அலுவலர் மீது கண்காணிப்பு குறைவுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. நிதி இழப்பை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா நிதி இழப்பை வசூலிக்க பிரிவு 81 கீழ் தண்ட வழக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்ட வழக்கு பிரிவு 87 தண்ட வழக்கு எதுக்குன்னா, ஒரு சங்கத்திலேயோ ஒரு வங்கியிலையோ மத்திய குற்ற வங்கியிலையோ நிதி இழப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பணியாளர் நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு 87 கீழ் தண்ட வழக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. பிரிவு 88 கீழ் நிர்வாக குழுவை கலைக்கவும் நடவடிக்கை எடுக்கலாம். நிர்வாக குழுவினரை பிரிவு 36 கீழ் தகுதி இழக்க செய்யும் நடவடிக்கை ஆகியோரை மேற்கொள்வர். அதெல்லாம் என்னது, அந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டால் விசாரணை வந்து 3 மாதத்துக்குள்ளே முடிக்கப்பட வேண்டும். அல்லது உயர் அதிகாரி அனுமதி பெற்று 6 மாதம் வரை விசாரணை நடத்தலாம். விசாரணையெல்லாம் 3 மாதம் 6 மாதம் நடக்கும். ஆனால் அந்த விசாரணைக்குரிய தீர்ப்பு வர பல மாதம் ஆகலாம், பல வருஷங்கள் கூட ஆகும். விசாரணையின் சாராம்சத்தின் நகல், அந்த விசாரணைக்குரிய நகல் இருக்கு இல்லையா, அது வந்து கூட்டுறவு சங்கத்துக்கும் மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் கலெக்டருக்கும் அனுப்பி வைப்பாங்க. 2 மாதத்துக்குள்ளே சங்கம் வந்து அதன் மீது கூறப்பட்ட, இது வந்து சங்கத்து மீது கூறப்பட்ட குறைபாடுகளை சரி செஞ்சு பதிவாளருக்கு அவங்க அனுப்பணும். அடுத்து ஆய்வு, இன்ஸ்பெக்ஷன். பிரிவு 82 பிரிவு விதி 104 படி பதிவாளர் தாமாகவோ அல்லது கடன் இந்த ஒரு கிரெடிட்டாஸ் விண்ணப்பத்தின் பேர்லையோ ஆய்வு நடத்தலாம். ஆய்வு அல்லது புலனாய்வுக்கு ஆணையும் இடலாம். சங்க செயல்பாடு, நம்பிக்கை மோசடி, கையாடல், தவறான நிதி மேலாண்மை பற்றி ஆய்வு நடைபெறும். பிரிவு 81 விசாரணை அலுவலரின் அதிகாரங்கள் முழுவதும் ஆய்வு அலுவலருக்கு உண்டு. யார் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஐசி இன்டர்னல் செக்கர் அப்படின்னு அந்ததும் ஒன்று நடக்கும். நிதி வழங்கும் வங்கியின் ஆய்வு, இப்போ ஒரு வங்கிக்கு இன்னொரு வங்கி நிதி வழங்குறதுலே அவங்களும் ஆய்வு செய்வாங்க. ஆண்டுக்கு ஒரு முறையேனும் நிதி வழங்கும் வங்கி சங்கத்தை ஆய்வு செய்ய வேண்டும். நமக்கு யார் வருவாங்க அப்படின்னா நெபார்டு வருவாங்க. நெபார்ட்லேருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. இப்போ நாங்கள் வேலை பார்க்குறது மதுரை மாவட்ட மத்திய குற்ற வங்கி. அவங்க வந்து பின்னாடி தான் சொல்லுவாங்க இந்த எந்த பேங்க். இப்போ மதுரை மாவட்ட மத்திய குற்ற வங்கியில் 46 பிரான்ச் இருக்குது. அதில் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் அவங்க போகிறதுக்கு டக்குன்னு முடிவெடுப்பாங்க, முன்னாடியே சொல்ல மாட்டாங்க. அப்போ அது எல்லா இந்த நெபார்டு இன்ஸ்பெக்ஷன் வருது அப்படின்னாலேவும் எல்லா வங்கியுமேவும் கோப்புகளெல்லாம் சரி பண்ணி வைப்பாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை எனும் நிதி வழங்கும் வங்கி சங்கத்தை ஆய்வு செய்யணும். நிதி வழங்கும் வங்கியில் பெற்ற கடனை முழுமையாக முறையாகவும் சங்கத்தில் பயன்படுத்தியுள்ளதா, நிதி அறிப்பு உள்ளதா என்பதை கண்காணிப்பாங்க. கூட்டுறவு சட்டம், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட ஆக்ட். ஆவண சங்கங்களை பராமரித்தல், சங்க ஆவணங்களை பராமரித்தல், இது ரொம்ப முக்கியம். 10 வருஷத்துக்குரிய ஆவணங்கள் ஒரு வங்கியிலையோ சொசைட்டிலையோ கண்டிப்பாக பராமரிக்கணும். 10 வருஷங்களுக்கு மேலானதான் அந்த ஆவணங்கள் தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பி வச்சு அவங்க என்னமோ முடிவு பண்ணுவாங்க. ஆனால் கேஒய்சி இருக்கு இல்லையா, உறுப்பினரோட தகவல், அது எத்தனை வருஷமானாலும் அந்த சங்கத்திலேயோ அந்த வங்கியிலோ தான் இருக்கணும். சம்பளம் பெறும் அலுவலரின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் தலைமை நிர்வாகி, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். அவர் வந்து பதவி பெயர் எதுவாக இருந்தாலும் சங்க ஆவணங்கள் அனைத்தையும் எழுதி பராமரிக்கும் பொறுப்பு இவரோடது தான். தலைமை நிர்வாகி இல்லாத சங்கத்தில் தலைவர் வந்து பொறுப்பேற்பாங்க. அடுத்து பிரிவு 84 சம்பளம் பெருமாள் தலைமை, அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு, அடுத்து தண்ட வழக்கு 87. இப்போ நம்பிக்கை மோசடி, பிரெஞ்ச் ஆஃப் ட்ரஸ்ட் நம்பிக்கை மோசடி செஞ்சுட்டாங்க, அது தெரிஞ்சுக்கனா கவனக்குறைவுடன் செயல்பட்டு சங்க நிர்வாகமோ பணியாளரோ நிதி இழப்பை ஏற்படுத்தியிருந்தால் அதனை வசூலிக்க பிரிவு 81 கீழ் தண்ட வழக்கு நடவடிக்கை ஏற்படும். அதில் அவங்க வசூல் பண்ணிட்டா அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு நீங்கும், கவனக்குறைவாக இருப்பாங்க. இதே கையாடல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு இந்த தண்ட வழக்கு கிடையாது, அதுக்கு தனியாக இருக்குது. சம்மந்தப்பட்ட நபருக்கு அறிவிப்பு அனுப்பணும். பதிவாளர் தாமாகவே அறிவிக்கலாம்.
நிர்வாக குழு கழித்தல் அலுவலர் போன்றோரின் வேண்டுதலின் பேர்லையும் நிதி வழங்கிய வங்கியின் வேண்டுதல் பேர்லையும் அவங்க நிர்வாக குழு வந்து அனுப்பலாம். தண்ட வழக்கில் தண்டத்தொகை வந்து வட்டியோடு வசூலிக்கப்பட வேண்டும். குற்றம் நிரூபிக்கப்பட்ட பின்பு நிதி இழப்பு ஏற்படுத்தியவர் காலமாகிவிட்டால் வாரிசுகளிடமிருந்து தண்டத்தொகை வசூலிக்கப்படலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பேங்க்கில் வேலைக்கு போயிட்டோம், வேலை பார்த்துட்டு இருக்கப்ப நம்மளால் வங்கிக்கு ஒரு நிதி இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம மட்டும் இல்லை, நம்மளோட வாரிசுகள் டைமேவும், நம்ம இல்லைன்னா நம்ம வாரிசுகள் டைமேவும் வசூல் பண்ணுவாங்க. 6 மாத காலம் அல்லது காலநீடிப்பு பெற்ற ஒரு ஆண்டுக்குள்ளே தண்ட வழக்கு முடிக்கணும். முறைகேடு நடந்து 7 ஆண்டுக்குள்ளே தண்ட வழக்கு தொடங்கப்பட வேண்டும் என சட்ட வரம்பு உள்ளது. தகுந்த காரணம் இருந்தால் அதன் பின்னர் தண்ட வழக்கு நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிமன்றங்கள் தீர்ப்பளிச்சிருக்கு. ஆயினும் காலதாமத்திற்கு தகுந்த விளக்கம் சொல்லணும். தண்ட வழக்கு 3+3 6 மாதங்கள் தருவாங்க புதிய விதி விலக்கும்படி. ஆனால் ஏன் அந்த லேட் ஆச்சு அப்படின்றத நம்ம காரணத்தோடு கொடுக்கணும். அடுத்து தண்ட வழக்கு. தண்ட வழக்கு நடத்துகிற பதிவாளர் வந்து உரிமையியல் நீதிமன்றத்தில் அதிகாரம் பெற்றவர். அழைப்பு ஆணை அனுப்புறது, ஆவணங்களை கைப்பற்றுறது, சாட்சியங்களை பதிவு செய்தல், தீர்வை பதிவு செய்தல், இதெல்லாம் உரிமையியல் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு ஆணைக்கு இணையாக இருக்கும். அடுத்து நிர்வாக குழுவை கலைத்தல். நிர்வாக குழு சீராக செயல்படாவிட்டால் பதிவாளரின் சட்டப்பூர்வ ஆவணத்தை செயல்படுத்த மறுத்தால் எதுக்கெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். நிர்வாக குழு சீராக இல்லைன்னா சட்டப்பூர்வமான ஆணையை செயல்படுத்த மறுத்தா, தொடர்ந்து 2 ஆண்டு நிதி வழங்கும் வங்கி கடன் அல்லது கடனாளிகள் 60% மேற்பட்ட தவணை தவறி இருந்தால், ஒரு சங்கமாக கூட்டுறவு சங்கமோ கூட்டுறவு வங்கியோ 60% கடனாளி இல்லை அப்படின்னா அந்த சங்கத்தையோ கூட்டுறவையோ கலைச்சிருவாங்க. அடுத்து பிற சங்கங்களை தவணை தவறி கடன் அல்லது கடனாளிகள் 70% மேற்பட்டால் அந்த நிர்வாக குழுவை கலைச்சிட்டு அரசு அலுவலர் ஒருவரையோ அல்லது தனி அலுவலராக பதிவாளர் 1 ஆண்டு காலத்துக்குள்ளே நியமனம் செய்வாங்க. அதிகபட்சம் 2 ஆண்டு காலம் வரைய நீடிப்பு செய்யலாம். தனி அலுவலர் வந்து நிர்வாக குழுவின் அனைத்து பணிகளையும் மேற்கொள்வாங்க கலைக்கப்படும் போது. அதுக்கு எப்படி தனி அலுவலர் நியமிப்பாங்க அப்படின்னா, நிர்வாக குழுவின் பதவிக்காலம் முடிஞ்சு புதிய குழு அமைக்க இயலாத போது வந்து தனி அலுவலர் நியமிப்பாங்க. புதிய குழு பதவி ஏற்க தவறும் போதும் தனி அலுவலர் நியமிப்பாங்க. நிர்வாக குழு பதவி விலகும் போதும் தனி அலுவலரை நியமிப்பாங்க. இது எப்படின்னா பிரிவு 89 பிரிவு 88 நீங்களாக, சரியா? நிர்வாக குழு பதவி விலகும் போது அந்த தனி அலுவலரை நியமிப்பாங்க. அடுத்து காலி பணியிடம் நிர்வாக குழுவிடம் பலம் சிற்றணி குறைவது. அதாவது நிர்வாக குழு 5 பேர் இருக்காங்க, அவங்களோட காலி பணியிடம் இருந்துச்சு, அப்போ அலுவலருக்கு வந்து குறைவாக இருக்காங்க அப்படின்னா அப்பயுமே இந்த தனி அலுவலரை நியமிப்பாங்க. அடுத்து தாவாக்களை தீர்த்தல், டிஸ்பியூட்ஸ். அது வந்து பிரிவு 9. தாவாக்களை தீர்க்கிறது வந்து பிரிவு 9. இதில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி போர்டு நிர்வாக குழு அமைப்பாங்க. இந்த தாவாக்களை தீர்க்கிறதுக்கு சங்க செயல்பாடுகள், வணிகம், சங்க நிர்வாகம் தொடர்பாக இந்நாள் மற்றும் முன்னாள் உறுப்பினர்களிடையே தாவாக்கள் தீர்த்து நடக்கும். அடுத்து உறுப்பினர் மற்றும் சங்க நிர்வாகத்திடையே தற்போதைய நிர்வாகம் 2 தடவை அடிச்சிருக்கோம். தற்போதைய நிர்வாகம் மற்றும் முன்னாள் நிர்வாகம் மற்றும் அலுவலர்களுக்கிடையே இருவேறு சங்கங்களுக்கிடையிலும் தாவாக்களை பதிவாளர் தீர்வு செய்வார். அந்த டிஸ்பியூட்ஸ்னால் தெரியும்ல, 2 பேருக்கு இருக்க பிரச்சனைகளை. அடுத்து உறுப்பினர் வாரிசுகளிலிருந்து வர வேண்டிய கடன், அசையா சொத்து பிரிவு 30 கீழ் நிர்வாக குழு உறுப்பினர்களை தகுதி இழக்க செய்தல் போன்றவை தாவாக்கள்லாம் அடங்கும். தேர்தல் சம்பந்தமாக தாவா எழுந்தால் தேர்தல் முடிவு வெளிவந்த பின்னாடி தான் வழக்கு தொடர முடியும். பணியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை தாவாவில் அடங்காது. பதிவாளர் தாமாவோ அல்லது சார்நிலை அலுவலர் மூலமோ தாவாவை தீர்வு செய்யலாம். அடுத்து கூட்டுறவு சட்டம் கலைத்தல். கூட்டுறவு சட்டத்தில் கலைத்தல். டே ஏன்டா அப்படி கத்திக்கிட்டே இருக்க? டே வெளியே ஃபோன் பேசிட்டு இருக்க, அமைதியாரு. பிரிவு 80, 81, 82, 83 கீழே அறிக்கையின் அடிப்படையில் சங்கத்தை கலைக்கலாம். இது 75% குறைவான உறுப்பினர்கள் விண்ணப்பிச்சா சங்கத்தை கலைக்கலாம். பேரவை தீர்மானத்தின் பேரில் ஒரு சங்கத்தை கலைக்க வேண்டும்னா பதிவாளர் கருத்தின் மூலமாக சங்கத்திற்கு 1 மாத காலத்துக்கு முன்னாடியே அறிவிப்பு கொடுத்து கலைக்கிறதுக்கு ஆணை பிறப்பிக்கலாம். அடுத்து சங்க உறுப்பினர் எண்ணிக்கை 25க்கும் குறையும் போது சங்கம் பதிவு செய்து 3 மாதமாக செயல்படாமல் இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த சங்கத்தை கலைக்கலாம். அடுத்து 2 ஆண்டு காலம் தொடர்ந்து செயலிழந்து இருந்தாலும் சங்கத்தை கலைக்கலாம். கலைக்கப்பட்ட சங்கத்தை நிர்வாகம் செய்ய ஒரு கலைத்தல் அலுவலர் நியமிக்கப்படுவார்.
அடுத்து கலைக்கப்பட்ட சங்கத்தை நிர்வாகம் செய்ய அதே தான் இருக்குது. கலைத்தலைவர் சொத்துக்களை பணமாக்கி பொறுப்புகளை தீர்வு செய்வார். அந்த சங்கத்தை கலைக்கும் போது அதுக்குரிய சொத்துக்களை எல்லாமே விற்று அந்த சொத்துக்கள் மூலமாக வர்றதை என்னென்ன கடன் எண்ணங்களை கொடுக்கணும், யார் எந்த உறுப்பினர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பொறுப்புகளை தீர்வு செய்வாங்க. கலைத்தல் பணி முடிஞ்ச பின்னாடி சங்கத்தின் பதிவையுமே ரத்து செஞ்சுருவாங்க. சங்கத்தின் பதிவு ரத்து செய்யப்படுறதுக்கு முன்னாடி சங்கம் மீண்டும் செயல்பட வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த சங்கத்தை அப்போ சொத்து அதிகம் விற்றாங்க. சொத்து விற்றதில் சங்கத்துக்கு கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னு வைங்களேன், எல்லா கடனையும் அடைச்சது போக சங்கத்துக்கு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இதை வச்சு நம்ம நடத்தலாம் அப்படின்னா ஒரு புதிய நிர்வாக குழுவை அமைச்சு அதுகிட்ட தான் ஒப்படைச்சு சங்கத்தை நடத்துவாங்க. டேய் ஏய் அருண் சும்மாரு. இப்போ பண்ணணும்டா முடிச்ச உடனே மூட்றான் ஆன்லைன் கிளாஸ் நான் மூடுறா. இப்போ இந்த கழிச்ச பின்னாடி அதை நிறைவேற்றுறது எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு தீர்ப்பாணையத்தின் டிகிரி படியோ இல்லை உரிமையில் நீதிமன்றத்தோட தீர்ப்பு படியோ பதிவாளர் அல்லது சார்நிலை அதிகாரியின் ஆணைப்படியோ ஒரு சங்கத்துக்கு வர வேண்டிய தொகை புறம் வசூலித்து அதை எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் மூலமாக நிறைவேற்றுவாங்க. இப்போ சேல் ஆஃபீஸர்னு ஒருத்தரை நியமனம் பண்ணுவாங்க. அந்த சேல் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க, அசைகிற சொத்து அசையாத சொத்தெல்லாம் கையகப்படுத்தி அந்த சொத்தை ஏலம் விட்டு பகிரங்க ஏலம்னு சொல்லுவாங்க. ஏலம் விட்டு அந்த ஏலத்துலேருந்து வர்ற தொகையை கடன் தொகை வட்டி தொகை எல்லாத்தையுமே வசூல் செய்வாங்க. அப்போ அசையும் சொத்தில் அந்த சம்பளம் அவங்களுக்கு இவங்க வாங்குகிற அமௌண்ட்டில் சேல் ஆஃபீஸருக்கு ஒரே சம்பளமும் அடங்கும். அடுத்து இதர சட்டங்கள் பார்க்கலாம். இதுவரையும் நம்ம கூட்டுறவோட சட்டங்களையும் விதிகள் பிரிவு எல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்து இதர சட்டங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இதர சட்டங்கள் எலைட் லாஸ்ன்னு சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு இந்தியன் பீனல் கோட். இது 1860. நம்ம சிலபஸில் வருஷம் கொடுக்கல, அதனால் நீங்கள் வருஷத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியன் பீனல் கோட் 1860ஆம் ஆண்டு ஏற்றப்பட்டது. மொத்தம் இதில் 511 பிரிவு இருக்குது. இருந்தாலும் இந்த கீழ்கண்ட பிரிவு மட்டும்தான் கூட்டுறவுக்குன்னு சொல்லி இருக்குது. 107 அமெண்ட்மெண்ட் சீர்திருத்தங்கள் பண்ணுறதுக்குரியது. 128 சதித்திட்டம். கூட்டுறவு சங்கங்களுக்கு எதிராக சதித்திட்டம் நடந்துச்சு அப்படின்னா இந்த பிரிவின் கீழே தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அடுத்து 403 இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. மிஸ் அப்ராப்ரிகேஷன் சொல்லுவாங்க. மிஸ் அப்ராப்ரியேஷன் கையாடல் செய்கிறதுக்குரிய எல்லாமே இந்த சட்டத்தின் கீழே தான் பிரிவின் கீழே தண்டனைகள் அதுக்குரிய என்னெல்லாம் தண்ட வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பிரிவு 463 ஃபோர்ஜரி நடக்கிறது. வங்கியில் என்னெல்லாம் ஃபோர்ஜரி, இப்போ ஆவண திருட்டு, ஆவணங்களை மாற்றி வைக்கிறது, இந்த மாதிரி சட்டப்பிரிவு 463. அடுத்து ஃபால்சிஃபிகேஷன், தவறாக கணக்கு எழுதுறது. இப்போ 10,000 ரூபா ஒருத்தவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அதில் ஒரு 0 கட் பண்ணிவிட்டு 1000 ரூபான்னு எழுதிட்டு மிச்சம் 9,000 கையாடல் பண்ணுறது. அது ஃபால்சிஃபிகேஷன் 477வது பிரிவு கீழே வரும். இது 408. இதில் பிரான்ச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. இதில் 408மே பிரான்ச் ஆஃப் ட்ரஸ்ட் தான், 409மே பிரான்ச் ஆஃப் ட்ரஸ்ட் தான். இந்த 408 பிரான்ச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்றது நம்பிக்கை மோசடி. மோசடி வங்கி ஊழியர் செஞ்சால், பேங்க் ஸ்டாஃபு நம்பிக்கை மோசடி செஞ்சாங்க அப்படின்னா அது 408. இதேவும் கவர்மெண்ட் ரிலேட்டடாக வங்கிக்கு பண்ணாங்க அப்படின்னா அது 409வது பிரிவு கீழே வரும். அடுத்து அட்டன் டு கிரிமினலாக யோசிக்கிறதுக்கு முன்னாடியேவும்
பண்ணுறது. அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு நினைக்கிறப்ப இந்த அப்போ ஒரு உதாரணம் சொன்னோம் இல்லையா, ஒரு வீடை கடன் வழங்க போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு பிளான் இல்லைன்றதை முன்னாடியே மறைக்கிறது. அந்த மாதிரி உள்ள அதுக்கெல்லாம் 513வது பிரிவின் கீழ் தண்டனை வழங்கப்படும். இது வந்து இந்தியன் பீனல் கோட் 1860 படி உள்ளது. அடுத்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் பண்ணுறதுக்குரிய சட்டங்கள் எல்லாமே இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் வரும். இதோட வருஷங்கள் தான் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்கப்பா. சிலபஸில் வந்து நமக்கு வருஷம் இருக்காது, நீங்கள் வருஷத்தை எழுதி வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலுமே ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அவங்களுக்கு செப்பரேட்டாக வாட்ஸ்அப்பில் டீம்லேருந்து அனுப்பிடுவாங்க பே பண்ணவங்களுக்கெல்லாம். சரி, அடுத்து கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர்ஸ் 1908. இதில் வந்து உரிமைகள் நீதிமன்றத்தில் கூட்டுறவு எப்படி இயங்கணும், அந்த கூட்டுறவில் தாவாக்கு தண்டை வழக்குக்கு இதுக்கெல்லாம் தீர்ப்பு மேல்முறை சீராய்வு செய்கிறது, இதெல்லாம் குறிய ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு இந்த கோட் ஆஃப் சிவில் ஆக்டில் ப்ரொசீஜரில் இருக்கும். அடுத்து பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972. இதில் வந்து பணியாளர்களுக்கு வழங்குகிற பணிக்கொடை சம்மந்தமாக இப்போ ரிட்டையர் ஆன பின்னாடி அவங்களுக்கு கிராஜுவிட்டிஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த இதுக்குரிய எல்லாமே இந்த சட்டத்தில் அடங்கும். இப்போ வங்கி பணியாளர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மேனேஜர் ரிட்டையர் ஆகுறாரு அப்படின்னா அவர் காலங்களில் கொடுத்த அனைத்து கடனும் வசூலானால் மட்டும்தான் அவருக்குரிய பெனிஃபிட்ஸை வாங்கிட்டு ரிட்டையர் ஆக முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பேங்க்கில் போனால் லோன் தர மாட்டேங்கிறாரு மேனேஜரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது காரணமே இதுதான். யாரோ ஒருத்தர் லோனை வாங்கிட்டு கட்டாமல் போக மேனேஜர் ரிட்டையர் ஆகும்போது அவர் பெனிஃபிட்ஸ்லாம் எழுந்துட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த சட்டத்தின் கீழே இந்த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972 கீழே இருக்கும். அடுத்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படின்றது தொழில் சம்பந்தமாக 2 பேர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களோ கான்ட்ராக்ட் போடும்போது இந்த ஆக்ட் வந்து படி நடக்கும். இதில் இந்த ஆக்டில் வந்து ரிட்டர்ன்லாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. 2 பேர் இவங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம என்ன பண்ணலாம், என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி வழக்கு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வழக்கு கூட இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் கீழே மூலமாக வழக்கு பதிவு செய்யலாம். இந்த கான்ட்ராக்ட் ஆக்டில் ஒருத்தர் ஆஃபர் பண்ணுறாரு, அதை இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அப்போ அதுக்கு அந்த இடத்துல ப்ராமிஸ் இருக்கும். இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிடுறேன், என்னை நம்பி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டு கிளாஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, அப்போ உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிறது இந்த ப்ராமிஸ் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டு, சரியா, கான்ட்ராக்ட் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இப்போ இருக்கிறது ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் ப்ராமிஸ். இப்போ இந்த ப்ராமிஸில் வந்து ஒரு கன்சிடரேஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு ரிட்டன் பூர்வமாக ஒரு அத்தாரிட்டி கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு எழுதுகிறோம், எக்ஸாமுக்குள்ளே நான் எல்லா சிலபஸையும் முடிச்சிடுவேன், அந்த சிலபஸில் இருந்து டெஸ்ட்டும் சாட்டர்டே சண்டேல நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த ப்ராமிஸ் என்னாகும், இந்த கன்சிடரேஷன் மூலமாக அக்ரிமெண்ட்டாக மாறும். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. இந்த இதில் இந்த இது இல்லாமல் இப்படி டேஷ் பண்ணி கூட கொடுப்பாங்க. சரி, அடுத்து இந்த அக்ரிமெண்ட் வந்து சட்டப்பூர்வமாக இருந்தால், இப்போ உங்களுக்கு எனக்கு கிளாஸ் நடத்துறது சட்டப்பூர்வம் கிடையாது, இதே சட்டப்பூர்வமான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா விதிகளுக்கு கீழே உட்பட்டு வந்தால் அது கான்ட்ராக்ட். இப்போ ஒரு சங்கத்தில் இன்னொரு சங்கம் உறுப்பினர் ஆகுறாங்க, ஒரு விற்பனை சங்கத்தில் ஒரு பயிர் காப்பீட்டு சங்கம் வந்து வர்றாங்க, அப்போ அவங்க 2 பேருக்குள்ளே என்னது சட்ட முறையான கான்ட்ராக்ட் நடக்கும், அப்போது அது வந்து கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்ட்ராக்டில் 4 டைப்ஸ் இருக்குது: வேலிட் கான்ட்ராக்ட், வாய்டு கான்ட்ராக்ட், வாய்டபிள் கான்ட்ராக்ட், இல்லீகல் கான்ட்ராக்ட், இல்லீகல் ஆர் அன்லாஃபுல் கான்ட்ராக்ட். இப்போ வாய்டு கான்ட்ராக்ட் அப்படின்றது சட்டப்பூர்வமாக இருக்கிற ஒரு கான்ட்ராக்ட், வாய்டு அப்படின்றது ஒரு ஏமாத்துறது, வாய்டபிள் அப்படின்றது அதை இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது, இல்லீகல் அப்படின்றது சட்டத்துக்கு சட்டத்து இல்லாமல் இப்போ 2 பேர் கலக்கடத்தல் செய்கிறது கான்ட்ராக்ட் போட்டுட்டு நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டோம்னு சொல்லிட்டு இந்த இது கீழே என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அடுத்து பேமெண்ட் போனஸ் ஆக்ட். இந்த இதில் 20 பணியாளர்களுக்கு மேலே பணியாற்ற எந்த ஒரு நிறுவனமுமேவும் குறைந்தபட்சம் 8.3லேருந்து அதிகபட்சம் 20% வரை லாபத்தில் ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கலாம். அதுதான் போனஸ் பேமெண்ட் ஆக்ட். அடுத்து டிஎன் ஷாப் எக்ஸிபிஷன் ஆக்ட் 1947. இதில் வந்து தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த தொழிலாளர்களோட பணி நேரம், அவங்க எவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான், வாரத்தில் 6 நாள் மட்டும்தான் வேலை பார்க்கணும், ஓவர் டைம் பார்த்தா அவங்களுக்கு ஓடி பார்த்தாங்க அப்படின்னா
அவங்களுக்கு அதுக்குரிய பணம் வழங்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த சட்டத்தின் கீழே அடங்கும். அடுத்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1981. இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் மூலமாக தான் ஒரு வங்கிக்கு லீவு விடுறதோ வங்கி நடைமுறைகளுக்கு தகுந்த சட்டங்களை கொண்டு வரது எல்லாமே நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக 1981 படி இருக்கும். இதில் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ராமிசரி நோட்டு, செக்கு, இது குறித்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், கமர்ஷியல் பேப்பர், கமர்ஷியல் பாண்டு, டிபஞ்சர்ஸ், இது எல்லாமே இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் மூலமாக அதுக்குரிய சட்டங்கள் இயற்றப்பட்டு இருக்கும். இப்போது செக்லேயே கிராஸ் செக்கு, அப்புறம் பேய் கொடுக்குறது, அதுக்குரிய ரூல்ஸ் எல்லாமே இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் தான் இருக்கும். அடுத்து பிஆர் ஆக்ட், பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1947. எல்லா வங்கியுமே இந்த பிஆர் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே தான் இயங்குது. இந்த சட்டம் பொறுத்தவரை கூட்டுறவில் இட்டு வைப்புதாரர்களோட நலன் பாதுகாக்கப்படணும். அதாவது டெபாசிட் இருக்காங்க இல்லையா, டெபாசிட்டரோட நலன் பாதுகாக்கப்படணும். வங்கி ஒழுங்குமுறையோடு நடைபெறணும். கூட்டுறவு வங்கிகள் மூலமாகவோ சொசைட்டிகள் வர்றது வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் நாட்டு நலனை கண்டிப்பாக பாதுகாக்கணும்னு சொல்லி பிரிவு 18 அதில் பாதுகாக்க வேண்டும் அப்படின்றது இதில் உள்ள சரத்துகள். அடுத்து பிரிவு 18 கீழே சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, பிரிவு 24 படி எஸ்ஆர்ஆர், ஸ்டேச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, இந்த சட்டத்தின்படியே பிஆர் ஆக்ட் படி தான் பார்ப்பாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்றது ஆர்பிஐ தான் சொல்லுவாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சொல்லுவாங்க. அது மோர் தென் 5-6-7க்கு மேலே போகாது. நம்மக்கிட்ட இருக்கிற வைப்பு தொகையில் ஒரு வங்கியில் 10 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 10 கோடி ரூபாயில் ஆர்பிஐ சொல்கிற இப்போ நான் 4.5% சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த 10 கோடியில் 4.5% ரிசர்வ் பண்ணி வங்கியில் வைக்கணும். அதுதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸ்டேச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்றது சட்டமுறை விகிதம். அந்த சட்டமுறை விகிதத்தில் என்ன அப்படின்னா, நம்ம வங்கியில் இருக்கிற பாண்டு, கோல்டு, கேஷ், இதில் சர்டன் பர்சன்டேஜ் சொல்லுவாங்க, 18%, 20% சொல்லி ஆர்பிஐ சொல்லுவாங்க. அதன்படி பாதுகாக்க வேணும். இது எதுக்கு அப்படின்னா, ஒரு சிச்சுவேஷனில் ஒரு பேங்க் திவாலாகிற நிலைமை வந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்க டெபாசிட்டர்ஸ்க்கு இருப்பு தொகையிலேருந்து ஈவு பண்ணி அவங்களோட தொகையை வைப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி வழங்குவாங்க. இப்போது நம்ம ஓவராலாக சட்டம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அலைடு சட்டம் பார்த்தாச்சு, துணை விதிகளும் பைலாஸும் பார்த்துட்டோம். பைலாஸில் உள்ள பிரிவு விதி அதுவும் பார்த்துருக்கோம். இது நல்லா நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ பெய்டு பண்ணவங்க எல்லாருக்குமே பிடிஎஃப் அவங்கவுங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி விட்ருவோம். நீங்கள் இதில் எதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராஸாக பாயிண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கேளுங்க, அதையுமே டீம்லேருந்து அனுப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் டவுட் நிறைய கேட்ட வரையும் நான் டவுட்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், பாஸ் பண்ணிவிட்டு வீடியோவை. அப்போது நீங்கள் அந்த டவுட்டை இன்னும் உங்களுக்கு கிளாஸ் கேட்டு முடித்த பின்னாடியுமேவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து டீமில் சொல்லிடுவாங்க. இப்போ நான் வேலைக்கு போகிறதுனால தான் கிளாஸ் எடுப்பேன். இன்னொரு அட்மின் இருக்காங்க, அவங்க டவுட் பண்ண கிளியர் பண்ணுவாங்க. அவங்களுமே ப்ரொஃபஸர் தான். தேங்க்யூ.